பிரைஸ்ல கர்த்தரோட வார்த்தை எரேமியா 2:2 சொல்லியிருக்கு. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக வணக்கத்துக்குள்ளே போயிட்டாங்க, கர்த்தரை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்கள மறந்து விடலை. ஏன்னா ஆரம்பத்தில் அந்த நேசம் என்னை எப்படி நேசித்தாங்க, அந்த ஆதி, அதனால தான் வெளிப்படுத்துதலில் சொல்லியிருக்கோம், ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று எனக்கு உன் பேரில் குறை இருக்குது, நீ எந்த இடத்துலேருந்து விழுந்தாயின்னு பார்த்து அங்கேருந்து திரும்பி வா அப்படின்னு சொல்லி கர்த்தரோட வார்த்தை இருக்கும். அப்போது நம்ம பின்மாதிரி பிரச்சனை போராட்டம் நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். அவர் மேலே அவர் நம்ம நேசித்த நேசத்தை அவர் நினச்சி திரும்ப நம்மளை அவர் கட்டி